இது ஒரு எமர்ஜென்சி மெசேஜ். தயவு செஞ்சு அதிகமா பகிருங்க. நீங்க Instagram யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் பாருங்க. நாளைக்கு மே 8ஆம் தேதி Instagramஓட பேரண்ட் கம்பெனி மெட்டா ஒரு மிகப்பெரிய மாற்றத்த கொண்டு வர போகுது. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன ரிமூவ் பண்ண போகுது. இதுக்கு மீனிங் என்னன்னா, Instagramல நீங்க அனுப்புற மெசேஜஸ் எதுவுமே சேஃப் கிடையாது. Instagram இதை படிக்கும். சரி, என்ன மாதிரியான மெசேஜஸ் நீங்க Instagramல இனிமேல் அனுப்பக்கூடாது அப்படிங்கறத நான் சொல்றேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாவது பாஸ்வேர்ட். அது எந்த பாஸ்வேர்டா இருந்தாலும் சரி ஷேர் பண்ணாதீங்க. இரண்டாவது UPI பேங்க் டீடைல்ஸ், இந்த கேன்சல் செக்கோட போட்டோகிராஃப்ஸ் இது ஷேர் பண்ணக்கூடாது. மூணாவது ஆதார், பான், பாஸ்போர்ட் இதை ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இதை வச்சு உங்களுடைய KYC ஹேக் செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான்காவது இன்டிமேட் போட்டோஸ், வீடியோஸ், நியூட்ஸ் இதை தயவு செஞ்சு பரிமாறாதீங்க. இதுவும் டீப் ஃபேக் அண்ட் AI மூலமா மிஸ்யூஸ் செய்யப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அஞ்சாவது மெடிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ், பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் ஷேர் பண்ணாதீங்க. ஆறாவது பிசினஸ் சீக்ரெட்ஸ், கிளையண்ட் லிஸ்ட், பிரைசிங் இதை டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஏழாவது லீகல் டீடைல்ஸ் ஒரு லீகலி இருக்கிற விஷயங்களை உங்களுடைய லாயர் கூடயோ, CA கூடயோ, உங்க கம்பெனி செக்ரட்டரி கூடயோ டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஏன்னா இது கிளையண்ட் அட்டார்னி பிரிவிலேஜை நல்லிஃபை பண்ணிருது. எட்டாவது விசில் ப்ளோயிங் திங்ஸ். உங்க ஏரியால ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும், அதை நீங்க ஜேர்னலிஸ்ட்க்கு தெரியப்படுத்தணும், ஆர் போலீஸ்க்கு தெரியப்படுத்தணும். ஆன்லைன்ல இருக்கிற உங்களுடைய போலீஸ் ஃப்ரெண்டோ லாயர் ஃப்ரெண்டுக்கோ நீங்க தெரியப்படுத்துறீங்கன்னா இதுவும் வயலேட் செய்யப்படும். ஏன்னா ஏதோ ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட நீங்க வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷனை விசில் ப்ளோ பண்ண சொல்லி கொடுக்குறீங்க. ஆனா கவர்மெண்ட் அதை ரிட்ரீவ் பண்ண முடியும் மெட்டா மூலியம். உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னா முதல்ல அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், தட் இஸ் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் இமெயிலை கேட்டுக்கோங்க. இமெயில் இஸ் தி பெஸ்ட். ஒன்பதாவது நண்பர்களுக்குள்ள லொகேஷன் அனுப்புவீங்க இல்லையா, மீட் அப்க்கு இங்க வாங்க இங்க மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இதை இனிமேல் பகிராதீங்க. ஃபைனலா ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ், கன்ஃபெஷன்ஸ், அதாவது இப்படி நடக்குது, எனக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதையும் பகிர வேண்டாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை எங்க டிஸ்கஸ் பண்றது? எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் செய்யப்பட்ட பிளாட்ஃபார்மை நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு வாட்ஸ்அப், சிக்னல் அண்ட் டெலிகிராம். உங்களுடைய நண்பர்களுக்கும் குறிப்பா வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.